நீங்க இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கீங்களா? தேவனுடைய பிள்ளையான்னு கேட்டா, ஒரு சிலர் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டு இருக்கிறார். அநேக சாட்சி சொல்லலாம். நான் சாட்சி சொன்னேன்னா, அந்த சாட்சி எழுதுறதுக்கு புத்தகங்களே போதாதுன்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்காங்க. அப்போ ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறாரு. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்திருக்காரு. நான் சுகவீனமா இருக்கும்போது எனக்கு சுகத்தை கொடுத்திருக்காரு. அதே போல நான் இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும்போது கர்த்தர் என்னை அந்த இக்கட்டான சூழ்நிலிருந்து தூக்கி விட்டிருக்கிறார். அப்ப நான் தேவனுடைய பிள்ளை தானே சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஆனா வேதாகமும் அப்படி சொல்ல பிரதர் சிஸ்டர்ஸ். நீங்க யோவான் 1வது அதிகாரம் 12ஆம் வசனம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் சொல்லி யோவான் தெளிவா எழுதுறார். யோவான் 1 அதிகாரம் 12ஆம் வசனத்துல அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆயினா அவர் யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வச்சதாலதான் அற்புதம் நடந்துச்சு நீங்க கேட்கலாம். இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தின் மீது விசுவாசம்னு சொல்லும் போது மத்தேயு 1வது அதிகாரம் 21ஆம் வசனம் என்ன சொல்லுது? அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். என்ன அர்த்தம்? ஜீசஸ்ன்ற வேர்டுக்கு காட் சேவ்ஸ் அர்த்தம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல எதுக்காக வந்தார்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். அப்போ நான் என்னுடைய வாழ்க்கையில, ஆண்டவரே நான் பாவி, என்னுடைய முயற்சியினால பாவத்திலிருந்து வெளியே வர முடியாது. ஆனால் நீ பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடிய இரட்சகர், என்னை மன்னியும் என்னை விடுவியும் சொல்லி யாரெல்லாம் கேட்டு அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்கதான் தேவனுடைய பிள்ளை. மற்ற யாருமே தேவனுடைய பிள்ளைகள் கிடையாது. கர்த்தர் எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்பார். என்னுடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதிலளிக்கிறதால, எனக்கு நன்மைகள் செய்ததால நான் தேவனுடைய பிள்ளைன்ற முடிவுக்கு வர முடியாது. நீங்க எப்படி முடிவுக்கு வந்திருக்கீங்க? யோசித்து பாருங்க.